அந்த தம்பி அந்த அஜித்துங்கிற தம்பி எனக்கு பேர் தெரியாது, அப்புறமா முன்னாடி நின்றுட்டு இருந்தா அப்படி. இப்போ நான் சொன்னேன், இவங்க ரொம்ப நடக்க முடியாதவங்க, கூட்டம் தள்ளு முடியல விழுந்துருவாங்க, ஒரு வீல் சேர் இருந்தால் கொடுங்கப்பா, யார்கிட்ட கேட்கணும்னு கேட்குறாங்க பையன். கேட்ட உடனே அது முன்னாடி இருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எடுத்துகிட்டு வரேன் மேடம், வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் அப்படின்றது. நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிவிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன், இப்போ விட்டுட்டு போக முடியாது, அங்கேருந்து இவங்க நடக்கவும் முடியாது. அந்த பையன் உள்ளே ஓடி போய் வீல் சேர் எடுத்துகிட்டு வராது. எடுத்துகிட்டு வந்து அம்மா அதில் உட்கார வச்சுன்னா அந்த ரேம்பில் என்னால் ஏற்ற முடியும். முன்னாடி நுழைவாயின்றப்போ அதிக இதாக இருக்குது, என்னால் தள்ள முடியல, சமதளத்தில் தான் தள்ளிடுது. இப்போ அந்த தம்பியை அம்மாவை தள்ளி அந்த இன்னும் நுழைஞ்சோடனே ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குது அங்கே கோயிலுக்குள்ளே, அங்கே நிப்பாட்டி வச்சுறாரு. நான் மட்டும் சொல்கிறேன், இருங்கம்மா தேங்காய் பழம்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன், இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன். அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் சாவியை கொடுங்க, நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்கிறா. அப்படி எனக்கு வண்டியில் என்ன இருக்குது என்ன எடுத்தோன்னு, சரி தேங்காய் பழம் வாங்குகிறோம், அதுக்கு காசு வேணும், தட்டில் உண்டியலில் போட காசு வேணும். அப்போ என்னோடய ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன், இவங்களோட ஹேண்ட்பேக் பின் சீட்டில் இருக்குது. எப்படின்னா ஒரு கட்டப்பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க, மேலே இவங்களோட துணிமணி. அன்றைக்கி ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம். இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும், அடிக்கடி தலை சுற்றுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லுவாங்க, ஸ்கல் ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன், நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கம்மா, ஒரு செயின் 2 விலையில் 2 மோதிரம் சார், அங்கே போய் கழட்டாதீங்க, காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு போயிடலாம், நான் உங்களை பார்ப்பேன்னா அதை பத்திரப்படுத்திட்டு இருப்பேன். கழட்டி வைக்கிறாங்க சார், வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம். கோயிலுக்கு வந்துட்டோம். அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். அப்படி அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு, அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமாக இருந்தது, யாரோ தானே வண்டியில் என்னென்ன வச்சுருக்கோம்னு நம்மளால சரியாக ஞாபகப்படுத்த முடியாதுன்னு. இல்லை மேடம் நானே நிறுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம், ஏன்னா யாருன்னு கேட்டுக்கலாம்லன்னு சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியாக ரொம்ப நேரம் உட்கார இப்படி சரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட நம்பி சாவியை கொடுத்தேன். அவர் போய் நிறுத்திட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நான் சொன்னேன், நான் தேங்காய் பழம் வாங்க போகிறேன், அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க, சாவியை கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி தேங்காய் பழம் எலுமிச்சை பழம்லாம் நாங்கள் யார்கிட்ட என்ன விலைன்னு கேட்டுட்டு நான் வாங்கி வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி ஆகிடுச்சு. அம்மாட்ட வந்து சாவி கொடுத்துட்டாங்களான்னு, இப்போ தான்ப்பா கொடுத்தாங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க. சரி பரவாயில்லம்மா கொடுங்க, சாமிக்கு சாவியை வச்சு எடுத்துக்கணும். அதையும் நான் அந்த கட்டில் தேங்காய் பழம் கட்டில் சாவியை வாங்கி வச்சுட்டு இந்த ஒரு பையன்கிட்ட கொடுத்தேன் சார், யூனிஃபார்ம் போட்ட பையன், கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான், அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன், ஒரு ஒல்லியான ஒரு பையன்கிட்டன்னு சொன்னாங்க. இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை, இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா, கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது சார், அறநிலைத்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது, அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறான் அந்த பையன். சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, 1 மணி நேரம் அவங்கள உட்கார முடியாது, நான் கொண்டு போனேன்னே அது வர்றதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார்.